Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா Enphase எனர்ஜியோட ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். Enphase எனர்ஜி அமெரிக்காவில் உள்ள ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இந்நிறுவனத்தோட ஹெட் ஆபீஸ் கலிபோர்னியால ஃப்ரீமோன்ட் இடத்துல இருக்கு. இந்த நிறுவனம் மைக்ரோ இன்வெர்டர் மட்டுமல்லாம பேட்டரி, எனர்ஜி ஸ்டோரிங் சிஸ்டம்ஸ், இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இது அத்தனையுமே வீட்டுக்கான சோலார் சிஸ்டத்துக்காக வடிவமைச்சிருக்காங்க. இவங்க அப்படி என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க? சாதாரணமா சென்ட்ரல் இன்வெர்டர் சிஸ்டத்துல எல்லா சோலார் பேனல்களையும் ஒரு ஸ்ட்ரிங்கா கனெக்ட் பண்ணுவாங்க. இப்படி கனெக்ட் பண்றதால காலப்போக்குல ஏதாச்சும் ஒரு பேனலுக்கு சின்னதா வர பிரச்சனையால அதோட பர்ஃபார்மன்ஸ் குறைவானதா இருந்தாலும் மொத்த சிஸ்டமோட அவுட்புட்டும் அஃபெக்ட் ஆயிடும். இதுக்கு ஒரு தீர்வா தான் இந்த நிறுவனம் மைக்ரோ இன்வெர்டர் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது ஒவ்வொரு பேனலுக்கும் தனித்தனி இன்வெர்டர். இது சோலார் பேனல்ல இருந்து வர டிசி கரண்ட்டை ஏசி கரண்டா கன்வெர்ட் பண்ணி கிரிட்டுக்கு சப்ளை பண்ணும். இப்படி ஒரு ஐடியா வச்சு இந்த நிறுவனம் ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. ஆனா இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட கதையை கேட்டா எப்படி இந்த ஒரு ஐடியாவை வச்சு இந்த நிறுவனத்தை பெரிய அளவுல கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒரு நாள் இந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் மார்டின் ஃபோனேஜ் அவரோட பண்ணையில சோலார் பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மேஜர் இஷ்யூ ஃபைண்ட் அவுட் பண்றாரு. அதுதான் லோ பர்ஃபார்மன்ஸ். காரணம் சென்ட்ரல் இன்வெர்டர் சிஸ்டம். இவர் ஏற்கனவே டெலிகாம் ஃபீல்ட்ல இருந்தவர். 2001 டெலிகாம் கிராஷ்க்கு அப்புறமா பிசினஸ்க்காக புதுசா ஐடியா தேடிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு சென்ட்ரல் இன்வெர்டர் சிஸ்டத்தோட ப்ராப்ளம் பத்தி தெரிய வருது. அப்பதான் தன்னோட சக ஊழியரான ரகு ஃபேலர் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்றாரு. அது என்னன்னா, நம்ம மொத்த பேனலுக்கும் ஒரே இன்வெர்டருக்கு பதிலா ஒவ்வொரு பேனலுக்கும் தனித்தனி இன்வெர்டர் போடலாம்னு சொல்றாரு. அங்க தோணுன ஒரு ஐடியா தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற மைக்ரோ இன்வெர்டர் கான்செப்ட். அதை தொடர்ந்து 2006 பிவிஏ சொல்யூஷன்ற பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சாரு. அடுத்த ஒரு வருஷத்துல அந்த கம்பெனிக்கு போல்நாகின்ற ஒருத்தர் சிஇஓவா அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பிவிஏன்ற சின்ன நிறுவனம் Enphase எனர்ஜின்ற பேர்ல பெரிய நிறுவனமா உருவானது. அதன் பிறகு M190ன்ற மைக்ரோ இன்வெர்டர் மாடல் 2009 ரிலீஸ் ஆகி 4 லட்சம் யூனிட்ஸ் 1.5 வருஷத்திலே விற்பனையானது. 2010 வரைக்கும் யூஎஸ்ல 13% ரெசிடென்சியல் மார்க்கெட் ஷேரை இந்த நிறுவனம் கைப்பற்றி வச்சிருக்காங்க. 2012 Enphase நிறுவனம் ENPHன்ற சிம்பிள்ல ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துல தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷனை ஆரம்பிச்சாங்க. 2020 ஜூலைக்கு அப்புறம் தான் நார்த் அமெரிக்கால இந்த நிறுவனத்தோட ப்ராடக்ட் அபிஷியலா லான்ச் ஆனிச்சு. Ensemble எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சாங்க. இந்த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட கிரிட் இன்டெகிரேஷன், ஏசி கப்ளிங் அண்ட் கிரிட் இண்டிபெண்டன்ஸ் இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸை கொடுத்தது. 2020 Enphase நிறுவனம் 48% யூஎஸ்ல ரெசிடென்சியல் மார்க்கெட் ஷேரை பிடிச்சாங்க. 72% வரைக்கும் குளோபல் மைக்ரோ இன்வெர்டர்ஸ் ப்ராடக்ட் சேல்ல மார்க்கெட் ஷேரை பிடிச்சாங்க. மற்ற இன்வெர்டர்ஸை கன்சிடர் பண்ணும்போது Enphase மைக்ரோ இன்வெர்டர்ஸ் 1.7% வேர்ல்டு மார்க்கெட் ஷேர் அதிகமானது. இந்த நேரத்துல தான் இந்த Enphase நிறுவனத்தோட 8th ஜெனரேஷனான IQ8 சீரிஸ் இன்வெர்டர்ஸ் 2021 நார்த் அமெரிக்கால லான்ச் ஆனிச்சு. இந்த வகை இன்வெர்டர்ஸ்ல நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. கிரிட்ல ஒர்க் ஆகும், சன்லைட்டுக்கு பேக்கப் சப்போர்ட் கொடுக்கும், எல்லாருமே ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸோட ஆப் மானிட்டரிங் பண்ற வசதியும் இதுல இருக்கு. ஹை ரிலையபிலிட்டி, அது மட்டும் இல்லாம பேனலுக்கு ஈக்குவலா இன்வெர்டர்ஸ்க்கும் 25 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. 2022 அப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளேயே இந்த இன்வெர்டர்ஸ் ஸ்லோவா வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி 2022 இந்த நிறுவனம் 48 மில்லியன் மைக்ரோ இன்வெர்டர்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2.5 மில்லியனுக்கும் அதிகமா சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதுவும் இல்லாம 140 நாடுகளுக்கு மேல இந்த மைக்ரோ இன்வெர்டர் சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கு. சில ஐடியாஸ்லாம் ஒரு பெரிய புரட்சிக்கு காரணமா இருக்கு. மார்டின் ஃபோனேஜோட ஒரு அப்சர்வேஷன் தான் மைக்ரோ இன்வெர்டருக்கு விதை போட்டது. இன்னைக்கு Enphase நிறுவனம் மைக்ரோ இன்வெர்டர் மட்டும் இல்லாம பேட்டரி, இவி சார்ஜர், ஸ்மார்ட் ஹோம் இன்டெகிரேஷன்லயும் வேர்ல்ட் லீடரா வளர்ந்துருக்கு. இதோட அப்டேட்ஸ் எல்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. நாமும் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். மொத்தத்துல இந்த நிறுவனத்தோட பர்டிகுலரா இந்த மைக்ரோ இன்வெர்டர் சேஃப்டி, எஃபிசியன்சி, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துலயும் ஒரு
நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்யூஷனா இருக்கு.